அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒப்பிடுறது மாதிரி ஒரு ஏதாவது ஒண்ணு இருக்கா? ஒரு முரண் இருக்கா? சிலைய ரெண்டு ஒன்னா வச்சா ஒன்னாயிருமா? ரெண்டு பேர் சிந்தனை ஒன்னா. ஆனால் அம்பேத்கர் உலகத்திலே ஆக சிறந்த கல்வியாளர். இவர் என்ன? இவர் யார்? முதல்ல திடீர்னு இந்த பேச்சு யாருக்காக, யாரை மையப்படுத்தி, யாரை சமாதானப்படுத்த, இல்ல யாரை குளிர்விக்க, இல்ல யாரை காயப்படுத்த? பெரியாரே பேசுறவங்களுக்கு தான் இந்த பதில பேசுறேன். இந்த லைம் லைட் வந்து எப்படி சம்பந்தமே இல்லாம விஜய் பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை என்ன பண்றாரு, ஷார்ட் எடுத்து அடிச்சுக்கிறாரு. இப்போ லைட்டை என் பக்கம் திருப்புன்ற ஒரு லைம் லைட் ஸ்டீலிங் தான் சீமான் பண்ணியிருக்கிறது. பெரியாரை எடுத்துக்கிட்டியா வர? நீ வரவே எனக்கு பதில் சொல்லு. வள்ளலார், எங்கள் மூதாதை வள்ளலார் வைகுந்தரை தாண்டி என்ன நீ சமூக சீர்திருத்தம் இங்க பண்ணீங்க? பெரியார் ஆன்டி பெரியார் ஒரு ஓட் பேங்க் இருக்கா? அப்படி இருந்ததுன்னா பாஜக நேரம் எழுந்திருச்சுக்கணும். பாஜகவினுடைய எழுச்சியை, பாஜகவோட இன்ஜினை இழுத்துட்டு போறதுக்கான ரெண்டாவது இன்ஜினா வந்து நாம் தமிழரை உருவாக்குறாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம். அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னது சரிதான். பாஜகவுக்கு ஒரு குறைந்தபட்ச நேர்மை இருக்கு. என்ன, நாங்கள் பெரியாரை நிராகரிக்கிறோம் அப்படின்ற ஒரு அடிப்படை நேர்மை பாஜகவுக்கு இருக்கு. கி வீரமணியை விட நாங்கள் எவ்வளவு பெரிய பெரியாரிஸ்ட் தெரியுமா அப்படின்லாம் போயிட்டு மார்க்கெட்ல தங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு அதற்கப்புறம் அந்த டாப் சீட் அதை திடீர்னு மாறுதல் ஸ்டாண்ட் எடுக்கிறதா உதைக்குது. மண்ணுக்குள் விழ வேண்டிய வயதில் இந்த மண்ணுக்காக விழுந்த தலைவன் தான் தந்தை பெரியார். பெரியார் இல்லை என்றால் ஒன்றும் இல்லைன்னா என்ன நீங்க பண்ணிட்டீங்க? திராவிட கட்சிகள் பட்டியல்ல பாஜகவை சேர்க்கணும். எப்படி சேர்ப்பீங்க? இன்னொரு புது கட்சி வந்து பெரியாரை இஷ்டத்துக்கு திட்டும் போது, எப்பா இதுக்கு பெரிய பாஜகவே பரவாயில்லப்பா, வானதிலாம் அப்படி பேச மாட்டாங்கப்பா, நைனார் அப்படி பேச மாட்டாரு. இந்த பக்கம் பெரியார் வெறும் சொத்துக்கு அதிபதி, சொத்துக்கு ஒரு வாரிசு தேடி 72 வயசுல 26 வயசு பெண்ணை திருமணம் செஞ்சு வச்சுட்டு போயிட்டார் ஒருத்தர். மூத்திர சட்டியை தூக்கி கொண்டு தெருவாக போய் எங்கள் மேல சுமத்தப்பட்ட சூத்திர பட்டத்தை துடைக்க போராடிய மாபெரும் தலைவன்டா தந்தை பெரியார். பாஜகவை தாண்டி RSS ஆதரவை தான் இப்ப வெளிப்படையா சொல்லியிருக்காரு. அதற்கு சப்போர்ட்டா வந்து அண்ணன் சீமான் கருத்தோடு உடன்படுகிறேன், ஒத்து போகிறேன், நான் வெளியிடுகிறேன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை இறங்கியிருக்காரு. சீமான் நான் சப்போர்ட் பண்ணி எவிடன்ஸ் நான் கொடுக்குறேன். இவ்வளோ காலம் சுமந்த பெரியாரை ஈஸியா தூக்கி போட்டவர் பிரபாகரனை தூக்கி போடக்கூடிய ஒரு காலம் ஒன்று வரும். அந்த பிரபாகரனை தூக்கி போடுற காலத்துல இவர் என்ன சொல்ல போறாரு அவங்களுடைய தொண்டர்களுக்குன்ற கேள்வி. அன்னைக்கு தெளிவில்ல, அன்னைக்கு படிக்கல, இன்னைக்கு தெளிவு வந்துருச்சு. எதுக்குறேன் இந்த செல்வாய் நாய்கள் வச்சுக்கலாமா? பெரியார் படியாயிருவாரு, கலங்கப்பட்டு போவாரு. தீவிரமா எதிர்த்துக்கிட்டு இருந்த ரஜினி மாதிரி ஆட்களை சந்திச்சுட்டு வந்த பிறகு ஒரு மோடி எதிர்ப்புல ஒரு டோனை கம்மி பண்ணிட்டு பெரியார் எதிர்ப்பை முழுவீச்சா இறக்கியிருக்காங்க. அப்படிங்கும்போது பொலிட்டிக்கலாவும் நமக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குன்னு காமிக்கிறாங்களோ? கொள்கை என்ன? பெரியாரை எதிர்க்கிறது உன்னோட திராவிட சித்தாந்தத்தின் வேறது. பெரியாரை வெட்டி சாய்க்கிறது. மூத்திர சட்டியை தூக்கி கொண்டு தெருவாக போய் எங்கள் மேல சுமத்தப்பட்ட சூத்திர பட்டத்தை துடைக்க போராடிய மாபெரும் தலைவன்டா தந்தை பெரியார். பெரியார் வழி வந்தவர்கள் நாங்கள், அண்ணா வழி வந்தவர்கள் நாங்க அவங்களுடைய மான தமிழ் பிள்ளைகள் பிரபாகரன் என்னிடம் சொன்னார்னு மேடையில சொல்றார். அப்போ பிரபாகரன் கொண்டாடிய ஒரு தலைவரை நீங்க தூக்கி போடுறீங்க. வாட் ப்ரோ? இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. திமுகவை திட்டுறீங்கன்னா நல்லா திட்ட விட்டு அறிஞர் அண்ணாவை வந்து பழிக்கும் போது வாய் பொத்தி மௌனியாக இருந்த அத்தனை பெரியாரிஸ்டுகளுக்கும் இப்போ உங்களுக்கு சுடுதா அப்படின்ற கேள்வியை வந்து தமிழக மக்கள் கேட்பாங்க. இந்த சொத்தை பாதுகாக்க வாரிசு தேடி நின்ற நீங்கள், அவன்லாம் மண்ணின் விடுதலைக்கு சொத்தை வித்து போராடுனவன் போராளிகள். நீங்க வாரிசு தேடிய முதலாளி. எந்த கொள்கை பிடிப்பும் இல்லாமல் தலைவர்களை வரலாற்றிலிருந்து நிராகரிக்கிற போக்கில் சீமான் ஒரு நாள் நீங்கள் நம்புகிற பிரபாகரனை நிராகரிப்பார். அப்போது உங்களுக்கு வரலாறு என்ன, தலைவர்கள்லாம் என்னன்னு புரியும். வணக்கம்மா. வணக்கம் நெல்சன். வணக்கம். சீமான் வந்து தமிழ்நாட்டை திரும்பவும் மையப்படுத்தி ஆரம்பிச்சிருக்காப்புல. என்ன அரசியல் கணக்கு? ஸ்ட்ரைட் அவுட்டாக மேட்டுக்கு வந்துடலாம். அவர் பெரியாரை பற்றி பேசுகிறதெல்லாம் புதுசுலாம் இல்லை, அதுக்கு மக்கள் கண்டனம் தெரிவிக்கிறதும் ஒன்றும் புதுசு இல்லை. என்ன 2026 தேர்தலுக்கு இன்னும் 1.5 வருஷம் இருக்குது. இப்போ வரைக்கும் எந்த கூட்டணியும் உறுதியாகலை. அவர் விஜய் கூட போவார், அதிமுக கூட போவார், பாஜக கூட போவார்னு எல்லா அசம்ஷனும் இருக்குது. திடீர்னு இந்த பேச்சு யாருக்காக, யாரை மையப்படுத்தி, யாரை சமாதானப்படுத்த, இல்லை யாரை குளிர்விக்க? இது வந்து யாரை காயப்படுத்த? யாரையும் காயப்படுத்தவோ குளிர்விக்கவோ எதுக்குமே கிடையாது. இது வந்து பியூர் அண்ட் பியூர் வந்து லைம் லைட்டுக்காக தான். அது லைம் லைட் என்னன்னா, அது எப்படி வந்து மீடியா நம்மளை திட்டிக்கிட்டு இருக்காங்க, அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் நம்மளை திட்டிகிட்டு இருக்காங்க. இந்த லைம் லைட் வந்து எப்படி சம்மந்தமே இல்லாமல் விஜய் பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை என்ன பண்ணுறாரு, ஷார்ட் எடுத்து அடிச்சுக்கிறார். எப்படி நீங்கள் ஏடிஎம்கே டிஎம்கேன்னு இருக்குது, அவங்கள திட்டுற இடத்துல நாங்கள்லாம் இருக்கோம்,
எப்படி நீங்கள் ஒரு மூணாவது ஒரு பிளேயராக வரலாம்? விஜய் பக்கம் எல்லாம் ஏன் போகிறாங்க? விஜய் பக்கம் ஏன் இந்த அட்டென்ஷன்? விஜய் ஏன் கவர்னரை பார்க்குறார்? இந்த மாதிரியான கந்தாயங்கள் ஓடும் பொழுதே இவர் சாட்டை எடுத்து அடிச்சுக்கிறார். அது எப்படி அண்ணாமலைக்கு லைம்லைட் போகலாம்? இப்போ நாங்கள் இங்கே மூத்த கையாக இருக்கோம்ல, அவரெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே அரசியலுக்கு வந்து ஜெயலலிதா, கலைஞர் எல்லாரையுமே திட்டிகிட்டு இருந்த ஒரு அரசியல் பண்ணிட்டு இருந்தோம்ல, லைம்லைட் இப்போ லைட்டை என் பக்கம் திருப்புன்ற ஒரு லைம்லைட் ஸ்டீலிங் தான் சீமான் பண்ணியிருக்கிறதே தாண்டி மற்றபடி அதை வந்து ஒரு பேசு பொருளாவோ அவர் பேசுனதை வந்து கூராய்வு செய்கிறதுக்கோ எதுவுமே இல்லை. சீமான் பீங் சீமான், வழக்கமான சீமானாக சீமான் இருக்கிறார். ஆனால் இது பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் கணக்குகள் வந்து சில கணக்குகள் இருக்கும் அப்படின்ற ஒரு அண்டர் கரண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, இது ஒரு தேவை சார்ந்த ஒன்றா நான் பார்க்குறேன். எனக்கு சீமானுடைய புள்ளிகளில் எங்கெங்கெல்லாம் மாற்றங்கள் நிகழ்ந்ததுன்னு பார்க்கும்போது, ஒரு புள்ளியில் அவங்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக போய் வலிஞ்சு ஆதரவு கொடுத்தது, அதற்கு பிறகு அதிமுக அவங்க நிராகரிக்கிற டோனுக்கு போனது, ரஜினிகாந்தை போய் பார்த்தது, கூட்டு போனார் ரவீந்திரன் துரைசாமி கூட்டிகிட்டு போய் ரஜினிகாந்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. திமுகவுக்கு எதிரான ஒரு பெருங்கூட்டணியை உருவாக்குற முயற்சியில் அதிமுக இறங்கினா அதில் ஒரு லாஜிக் இருக்குது. ஆனால் இவர்கள் இறங்குறாங்க அப்படிங்கிற ஒரு புள்ளி வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. பாஜகவுக்கு அவங்க ஒரு தமிழ்நாட்டில் கலைஞர் ஆன்டி கலைஞர் அல்லது திமுக ஆன்டி திமுகன்னு ஒரு ஓட் பேங்க் தமிழ்நாட்டில் இருக்குது. ஆன்டி டிராவிடியன், பெரியார் ஆன்டி பெரியார்னு ஒரு ஓட் பேங்க் இருக்கா? அப்படி இருந்ததுன்னா பாஜக நேரம் எழுந்திருச்சிருக்கணும். ஸோ பாஜகவினுடைய எழுச்சியை, பாஜகவோட இன்ஜினை இழுத்துட்டு போகிறதுக்கான ரெண்டாவது இன்ஜினாக வந்து நாம் தமிழரை உருவாக்குறாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. இன்னும் ஓப்பனாகவே சொல்லணும்னா சீமானோடைய கருத்தில் வந்து 1-2 பேரை தவிர்த்து, இல்லை மேபி ஒரு ஃபியூ ஹண்ட்ரட்ஸ் தவிர்த்து நாம் தமிழரில் இருக்கிறவங்களுக்கே ஒப்புதல் இருக்குமான்னு ஒரு சந்தேகம் இருக்குது இந்த ஸ்டேட்மெண்ட்டில் குறிப்பாக. மற்றதெல்லாம் நான் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் ஏன்னா நீங்கள் சொல்ல வர்றதுங்கிறது தமிழுக்காகவும் தமிழ் இனத்திற்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் உழைச்ச பெரிய பட்டியலில் பெரியாருக்கும் இடம் இருக்கிறதே தவிர அவரை மட்டும் முன்னிலைப்படுத்த மாட்டோங்கிற ஸ்டாண்டிலிருந்து எந்திரிச்சு வந்து பெரியாரையும் திராவிடத்தை நிராகரித்து அவங்களை எதிர்க்கிறோங்கிற டோனுக்கு மாறத சொல்கிறீங்க. இதுதான் சொல்கிறேன். ஏன்னா இவர் வந்து பெரியாரிய மேடைகள்ல இருந்து தான் நாம் தமிழருக்கு வந்து அசண்ட் ஆகி போகிறார். நாம் தமிழர் இயக்கம் கண்டு கட்சியாக மாறி போகிறார். அதுக்கடுத்து அந்த கொள்கை விளக்க மலரோ என்னவோ ஏதோ ஒரு இதில் வந்து பெரியாருக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபோட்டோ, அதுக்கடுத்து 2வது ரோவில் இருந்தது. பெரியாரை விட்டுருங்க, அது வந்து இன்னைக்கு திடீர்னு கட்சி ஆரம்பித்தா கூட நான் ஒரு பெரியார் ஃபாலோவர்னு எல்லாருமே மேண்டேட்டாக சொல்லிடுறாங்க. அவங்க ஃபாலோவர் இல்லையோ, பாஜகவுக்கு ஒரு குறைந்தபட்ச நேர்மை இருக்குது. என்ன, நாங்கள் பெரியாரை நிராகரிக்கிறோம் அப்படின்ற ஒரு அடிப்படை நேர்மை பாஜகவுக்கு இருக்குது. ஆனால் நாங்கள் பெரியாரை ஆதரிக்கிறோன்னு ஆரம்பிச்சுட்டு பெரியாரை ஃபாலோ பண்ணுறோன்னு சொல்லிட்டு நாங்கள் தான் ஒரிஜினல் பெரியாரிஸ்ட்டு, நீங்கள் கீவீரமணியை விட நாங்கள் எவ்வளோ பெரிய பெரியாரிஸ்ட்டு தெரியுமா அப்படின்லாம் போயிட்டு மார்க்கெட்டில் தங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த டாப் சீட்டவி அதை திடீர்னு மாறுதல் ஸ்டாண்ட் எடுக்கிறதா உதைக்குது. அதுவுமே சரி, நான் பெரியாரை ஏற்றுக்கொண்டு நான் பெரியாரை நிராகரிக்கிறேன்றதை வந்து நீங்கள் ஒரு வாட்டி எடுத்துருந்தா பரவாயில்ல. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, பெரியார் வந்து அந்த மடலில் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ இருக்கார், அதை விட்டுடுங்க. 2வது ரோவில் 4வது ஃபோட்டோவாக வந்து அண்ணா இருக்கார். இப்போ நீங்கள் பெரியார் பேசிகிட்டே இருக்கீங்க ரைட்டா? இப்போ இதனுடைய நான் இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் நான் சொல்கிறேன். நீங்கள் பெரியார் விட்டுருங்க. பெரியாரை வந்து நீங்கள் டேஷ் பீப் என்ன வேணால் நீங்கள் போட்டு திட்டீங்க, பெரியாருக்கே அதை பற்றி கவலை கிடையாது. அது வந்து அது ஒரு மேட்டராகவும் இருக்க போகிறதில்ல, அது ஒரு தனி தத்துவம். ஆனால் அண்ணா இருந்ததுக்கப்புறம் இதற்கு முன்னாடியான கொள்கை பதாகைகள் இவங்க வைக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா, ஒரு வாட்டி ஆர்டர் வைக்கிறாங்க. ஏங்க வைக்கிறீங்க, இது நீங்கள் அப்படி பண்ணுறது சரியா, இந்த தவறு தானே அண்ணா. ஒரு குரூப் என்ன சொன்னாங்க, இல்லை அவர் இன ஒற்றுமைக்காக பாடுபட்டார் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் சீமானே அது வந்து இல்லைங்க, அரியா பிள்ளைகள் தெரியாமல் வச்சுருப்பாங்க, இனிமேல் அந்த மாதிரியான பதாகைகள் வைக்க மாட்டோம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் எப்படி டிரான்செண்ட் ஆகி வருதுன்னா, பெரியார் 2014 வந்து ஒரு முக்கியமான மேட்டர் சொல்கிறேன். இந்த ஃபோட்டோ இருந்தது எல்லாமே 2011. 2014 என்ன சிக்னிஃபிகண்ட்டான மாற்றம்னா, இந்தியாவில் பாஜக ஆட்சி அமையுது. அப்போது பாஜக ஆட்சி அமையறதுக்கு முன்னாடி வரைக்கும் ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு பெரியார் தேவைப்பட்டது. 2014க்கு அப்புறம் எங்களுக்கு அவர் வந்து ஒரு ஒரு கான்ட்ரிபியூட்டராக நாங்கள் பார்க்குறோம். அவர் ஒரு முக்கியமான ஆள், சமூக நீதியில் அவர் வந்து ஒரு மையப்புள்ளியாக நான் பார்க்குறோம். ஆனால் அவர் மட்டும்தான் எல்லான்னு நாங்கள் நினைக்கல அப்படின்ற ஒரு சின்ன டீவியேஷன் வருது. திடீர்னு பெரியார் சப்போர்ட் பண்ணுறாரு, திடீர்னு வந்து அதாவது இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் விஜயை கலாய்க்கிறீங்க, அவர் வாழ்த்து சொல்கிறாரு, ட்விட்டரில் அது சொல்கிறாரு, இது சொல்கிறாரு. நீங்கள பொதுவாக அவர் சொல்கிறாரு, வாழ்த்து மட்டுமே வருது. ஆனால் இதற்கெல்லாம் ஒரு முன்னோடியாக சீமான் இருந்திருக்கிறார். சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் போனீங்கன்னா புகழ் வணக்கம்னு யாருக்காவது ஒரு ஃபோட்டோ இருக்கும், சம்மந்தமே இருக்காது. என்னதுக்குன்னு ஜெயலலிதாவுக்கும் ஆதரவு இருக்கும், அட் த சேம் டைம் ஜெயலலிதா தலைமையில் சுட்டுக் கொல்லப்பட்ட வீரப்பனுக்கும் அங்கே புகழ் வணக்கம் இருக்கும். ஏன் இந்த கான்ட்ரான் வந்து யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு கட்டவிழ்க்கப்பட்ட ஒரு ஜாலியான அரசியல் தான் வந்து சீமான்.
அந்த மாதிரியான புகழ் வணக்கத்திலையுமே துரதிருஷ்டவசமாக பெரியாரும் இருந்தார். எல்லாத்துலேயும் பிறந்த நாளுக்கும் புகழ் வணக்கம், இறந்த நாளுக்கும் புகழ் வணக்கம், எல்லாத்துக்கும் மானமிகு பெரியாருக்கு வணக்கம், சுடர் வணக்கம், இன்னும் என்னென்ன வணக்கமோ எல்லா வணக்கமும் இருக்குது. 2023 வரைக்கும் இருக்குது. இப்போ இந்த மாற்றம் எங்கே நிகழுதுன்னு பார்த்தீங்கன்னா, பெரியாரை அவர் முழுதாக நிராகரிக்கிறதுக்கு முன்னாடி அண்ணாவை நிராகரிக்கிறார். அப்போ என்ன பண்ணுறாங்க, இது ஒரு ஒரு சில கடும் போக்கு பெரியாரிஸ்டுகளுக்கே ஒரு இருக்குல்ல, நான் பெரியாரை ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் எனக்கு அண்ணா கலைஞர் ஒவ்வாது அப்படின்றவங்க இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அதிமுக என்ன பண்ணுறாங்க, நான் எம்ஜிஆரையும் பெரியாரையும் ஏற்றுக்கொள்கிறேன், எனக்கு கலைஞரும் அண்ணாவும் வேண்டாம் அப்படின்றாங்க. ஒரு பக்கம் அண்ணா பெரியார் அண்ட் எம்ஜிஆரை நான் ஏற்றுக்கொள்கிறேன், எனக்கு கலைஞர் வேணாம், இப்படி ஏதோ ஒரு காம்பினேஷன் இருக்கும். இது எல்லாத்துலேயும் மையப்புள்ளியாக பெரியார் இருப்பார். இவரும் அந்த மாதிரி தான் போல இருக்கு, அண்ணாதுரையை நாங்கள் ஒட்டுமொத்தமாக நிராகரிக்கிறோம்னு சொல்லிட்டு பெரியாரை தூக்கி பிடிக்கிறாருன்னு நினச்சிட்டு இருந்த நேரத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன தூக்கி போடுறாருன்னா, அண்ணாதுரை என்ற பிச்சைக்கார பயல் அப்படின்ற ஒரு சொற்பதத்தை பயன்படுத்துகிறார். அப்போ சீமான் மேடைகள்லேயே சொல்கிறார், இவங்கெல்லாம் தான் எங்களை கெடுத்துட்டாங்க, எங்களை பிச்சை எடுக்க விட்டாங்க, அது பண்ணிட்டாங்க, இதை செஞ்சுட்டாங்க, 60 வருஷமாக அழிச்சிட்டாங்கன்னு 60 வருஷம் தாண்டின விஷயத்தை கூட சரி ஒரு அண்ணா ஆரம்பித்ததுலேருந்து நான் விசு சொல்லுவார் இல்லையா, நான் 69க்கு அப்புறம் நான் ட்ரௌசரே போடலைன்னு, அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் எல்லாம் கடந்து போயிட்டு இருந்த நேரத்தில் 67க்கு அப்புறம் கடந்து போயிட்டு இருந்த நேரத்தில் இல்லை நீங்கள் என்னை அவ்வளோ சாதாரணமான நினச்சிட வேண்டாம், நான் இன்ஹரண்ட்டாகவே ஒரு பெரியாருடைய வெறுப்பு இருக்குது, ஆமாம் அவர் தாத்தா கிடையாது எங்களுக்கு பேத்தா அப்படின்னு சொல்கிறாப்புல. இன்னும் தேவையில்லாத சில வார்த்தைகள் சொல்வதற்கு பின்னாடி எனக்கு இன்னப்புறம் எலக்டோரல் வெற்றி கிடைக்க போகிறது இல்லை, நான் ஒரு அதில் நான் டிக்ளேர் பண்ணேன், எனக்கு எலக்டோரல் வெற்றி இது வரைக்கும் நான் கிடைக்கல, நானும் குட்டிக்காரனை அடித்து பார்த்துட்டேன், இப்படி கூப்பாடு போட்டு பார்த்துட்டேன், பெரியாரை திட்டி பார்த்துட்டேன், கலைஞரை திட்டி பார்த்துட்டேன், அண்ணாவை திட்டி பார்த்துட்டேன், எடப்பாடி பழனிசாமி தவிர்த்து மீது எல்லாரையுமே நான் திட்டி பார்த்துட்டேன், எனக்கு எப்படி எலக்டோரல் விக்ட்ரி கிடைக்கல. அடுத்து விஜய் இருக்கிற கொஞ்சம் ஓட்டையும் எல்லாம் கிளம்பி எல்லாம் அங்கே போகிறாங்க, சீமானுக்கு வர வேண்டிய ஓட்டும் அந்த சைடு போகுது, அடுத்து விஷால் ஆரம்பித்தா இன்னும் கொஞ்சம் பேர் போயிடுவாங்க, சிலம்பரசன் ஆரம்பித்தா இன்னொரு 4 பேர் போயிடுவாங்க, அரோரா சின்க்ளேர் ஆரம்பித்தா கூட ஒரு 5 பேர் கிளம்பி போயிடுவாங்க, நம்மளுக்கு எஞ்சிருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் ஓட்டும் போயிரும்ன்ற தீர்மானத்துக்கு வந்த பின்னாடி அவர் என்ன பண்ணுறாரு, அன்லீஷிங் த ஃபுல் அட்டாக் ஆன் பெரியார். அப்போது எனக்கு எலக்டோரலி எனக்கு எதுவும் இங்கே தேவை கிடையாது, நான் ஐடியாலஜிக்கலி எலக்டோரலாக இறங்காத கட்சிகள்னு சிலது இருப்பாங்களே, யார் இருப்பாங்க, இயக்கங்கள் இருப்பாங்கள்ல, திராவிடர் கழகம் இருப்பாங்க, வேறு யார் இருப்பா, ஆர்எஸ்எஸ் இருப்பாங்க. திராவிடர் கழகத்தை எதிர்க்கிறவங்க யார், கி வீரமணியோட முரண்பட்டவர்கள் யார், கோவை ராமகிருஷ்ணன் முரண்பட்டிருக்காரு, கொளத்தூர் மணி முரண்பட்டிருக்காரு, ஆனால் அங்கே பெரியாரோடு முரண்படலை. திராவிடர் கழகத்தோட திமுக முரண்பட்டிருக்கு, கி வீரமணியும் கலைஞரும் அடித்து கொண்ட சம்பவமே நிறைய இருக்குது, மாறி மாறி மற்போர் கிடையாது, சொற்போர் நிறையா நடந்த இது இருக்குது, ஆனால் அவங்களை ஒருங்கிணைக்கும் புள்ளி பெரியார். அப்படி பெரியாரோடும் முரண்படுகிறேன், திராவிட இயக்கங்களோடும் முரண்படுகிறேன் இருக்கிற குரூப் எதுனா ஆர்எஸ்எஸ். அப்போது உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் யாருக்கு வலு சேர்க்குது, இல்லை யாருக்கு வலு சேர்ப்பதற்காக நீங்கள் 5ஆம் படையாக களமிறக்கப்பட்டிருக்கிறீர்கள், அல்லது இருக்கிற புதுசாக வந்த ஒரு கட்சி ஒட்டு மொத்தமாக திமுகவை அதிமுகவை எதிர்க்க போகுது, விஜயோட கட்சி எதிர்க்கிறோன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஐடியாலஜிக்கலாக பெரியாரை சொல்கிறாங்கல்ல, அப்போது நீங்கள் ஒரு கட்சியை பொலிட்டிக்கலி நல்லிஃபை பண்ணுறதுக்கு, எலக்டோரலி நல்லிஃபை பண்ணுறதுக்கு ஒரு கட்சி அவங்க வந்துட்டாலும் ஐடியாலஜிக்கலி நல்லிஃபை பண்ணாமல் பெரியார் அம்பேத்கர்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அப்போ அதை நல்லிஃபை பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோன்ட்டு நீங்கள் சும்மா இருக்கீங்க, நீங்கள் கொஞ்சம் பேசுங்கன்னு அவர் ஆரம்பிச்சிருக்காரு, இல்லை அவர் யாரோ ஆரம்பிச்சு விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த பாசிபிலிட்டிக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது நான் இன்னொரு கோணத்தை எப்படி பார்க்குறேன், அதே நீங்கள் சொல்கிற அதே பிளாட்ஃபார்ம் தான். திமுக அதிமுகவில் 2 கட்சிகள் இருக்கிற வரைக்கும் பாஜக மாதிரியான ஒரு தேசிய கட்சி தமிழ்நாட்டில் கால் ஊன்ற முடியாது. ஸோ அவங்க அடுத்து என்ன பண்ணாங்கன்னா, திமுக அதிமுக 2 பேரில் யாராவது ஒருத்தரை கரைக்கணும், அதிமுகவுக்கு ட்ரை பண்ணி பார்த்தாங்க, அதில் ஓரளவுக்கு அவங்க வெற்றியும் அடைஞ்சாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போது இங்கே இருக்கிற 2 பெரிய திராவிட கட்சிகளுக்கு எதிராக ஒரு கருத்தியல் ரீதியாக பாஜக பொசிஷன் பண்ணுறதுல ஒரு சிக்கல் இருக்குது. இப்போ ஆப்வியஸாக என்ன பண்ணியிருக்காங்க, 2ஆம் தலைமுறை கட்சிகள் திமுக அதிமுகவை தவிர்த்து பாஜக இதில் ஆட்சிக்கு வரணுங்கிற ஒரு எய்ம் இருக்குது. திமுக அதிமுகவை டிஸ்டர்ப் பண்ணணும், பாஜக இந்த பக்கம் இருக்காங்க, இவங்க 2 பேரும் டிஸ்டர்ப் பண்ணுறது கஷ்டமாக இருக்கிற போது இன்னொரு 2 பேரை இறக்குறாங்க. அதில் உங்களுக்கு பெரியார் வேணுமா, ஆமாம் பெரியாரை ஆதரிக்க ஒரு கட்சி எங்ககிட்ட இருக்குது, உங்களுக்கு பெரியார் வேணாமா, பெரியாரை எதிர்க்கிற கட்சி அவங்க கிட்ட இருக்கு. இப்போ பெரியார் பாப்பையா சொல்கிற மாதிரி அது வேணுமா, அது இந்த வாரிசு படம் ரிலீஸ்ல ஒருத்தர் சொன்னார், நீங்க ப்ரொடியூசர், அது வேணுமா அது இருக்கி, இது வேணுமா இது இருக்கி, அந்த மாதிரிங்களா. இப்போ என்னன்னா 2 புதிய கட்சிகள் தமிழ்நாட்டில் வருது. ஒன்று பெரியாரை முழுதாக ஏற்றுக்கொண்ட திமுகவை எதிர்க்கிற ஒரு கட்சி, அதிமுகவை எதிர்க்கிற ஒரு கட்சி, பெரியாரை ஏற்றுக்கொள்ளாத பெரியாரை நிராகரிக்கிற ஒரு கட்சி. இப்போ நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா
பெரியாரை வெறுக்கிற அல்லது பெரியாரை எதிர்க்கிற பாஜக பொதுவெளியில் எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு ராஜா ராஜாவை தவிர மற்ற தலைவர்கள் கொஞ்சம் அதை நாசுக்காக தான் ஹேண்டில் பண்ணுறாங்க பெரியாரை. இப்போது யாரேனும் ஒரு புதுசாக களத்துக்கு வந்து அவங்க ஃபோர்ஸாக பெரியாரை திட்டும் போது என்ன ஆகுதுன்னா, பெரியாரை திட்டுகிற நாம் தமிழரை விட பாஜக கொஞ்சம் சாஃப்டனாக மாறுது, ஒரு நியூட்ரல் பண்றாங்க. அதாவது பாஜகவை பெட்டரா மாற்றுறதுங்கிறது வந்து ஒரு பெரிய அப்ரோச். நான் எப்படி பாக்குறேன்னா, ஒரே அதாவது ரவி சாஸ்திரி மோசம் சொல்லிட்டு இருக்கும் பொழுது இந்த கௌதம் கம்பீர் வந்ததுக்கு அப்புறம் ரவி சாஸ்திரியே பரவாயில்லப்பா அந்த மாதிரி திராவிட கட்சிகள் பட்டியல்ல பாஜகவை சேர்க்கணும். எப்படி சேர்ப்பீங்க? இன்னொரு புது கட்சி வந்து பெரியாரை இஷ்டத்துக்கு திட்டும் போது எப்பா இதுக்கு பெரிய பாஜகவே பரவாயில்லப்பா, வானதிலாம் அப்படி பேச மாட்டாங்கப்பா, நைனா அப்படி பேச மாட்டாரு, தமிழிசை அக்கா பேச மாட்டாங்க. கிட்டத்தட்ட பாஜகவுக்கு இன்னொரு திராவிட மூலம் எப்படி பூச முடியும்னா, ஆனாலும் நீங்க வந்து வானதி பேச மாட்டாங்க, தமிழிசை பேச மாட்டாங்க, நயினார் பேச மாட்டாங்க, அச்சராஜா பேச மாட்டாங்க, உங்களால சொல்ல முடியல. இந்த அளவுக்கு நான் சொல்றேன், டு எக்ஸ்ட்ரீம் ஓட்டு கேட்டு போகும்போது நமக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, இந்த காலத்துல தமிழ்நாட்டை கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாஜக கனவு காண்றாங்க. அந்த கனவுல அவங்க ஓரளவு வெற்றியும் பெறாங்க. இந்த புள்ளியில இருந்து பாக்குற போது ஏன்பா நீ இவ்வளவு கஷ்டப்படுற, நீ முழுசா வந்து நனைஞ்சிரு, ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஒன்னே எல்லாரும் திட்டுவாங்க. அப்ப அடுத்த தலைமுறை திமுக அதிமுகவை நகர்த்துறதுல இருக்கிற சிக்கல்ல மேலிடத்திலிருந்து இறக்கி விடப்பட்ட ரெண்டு கட்சிகளாக நான் வந்து இந்த ரெண்டு கட்சிகளையும் பார்க்குற ஒரு சூழலை ஒரு பார்வையாக வைக்கலாம். ஆனா நீங்க தட்டையாக அந்த மாதிரி நீங்க சொல்லிட முடியுமான்னு தெரியல. டூ ஏர்லி. திரும்ப சொல்றேன், நீங்க விஜய் கட்சிகள் மேல, விஜய் மேல வந்து உங்களுக்கு 1000 விமர்சனங்கள் நமக்கு இருக்கு. நான் வைக்கலையா, ஒரு பார்வை இல்லை இருக்கலாம். ஆனால் திமுக இறக்கி விட்டுருக்காங்கன்னு சொல்லலாம், அதிமுக இறக்கி விட்டுருக்காங்கன்னு சொல்லலாம், பிஜேபி சொல்லலாம். ஆனால் அதை தாண்டி தே ஹாவ் டைம். இவங்க யாருக்காக என்னன்னு அவர் முதல்ல வரட்டும். சீமான்ட்டையாவது அட்லீஸ்ட் ஆமா நான் எதிர்க்கிறேன் போறேன்ற வெளியில வர்ற ஒரு தன்மை இருக்கு. அவர் இன்னும் வெளியே வரல. அவர் வெளியே வரட்டும். அவர் வந்து கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 1/4 நூற்றாண்டா வரேன்னு சொல்லிட்டு இருந்தவர் இன்னும் ரஜினிகாந்தே வராமல் இருந்தார் அப்படின்ற விமர்சனங்கள் வந்து ரஜினி மேலே இருந்தது. அதே மாதிரி விஜய் அதை நோக்கி போய்கிட்டு இருக்காரோன்னு ஒரு சந்தேகம் இருக்குது. பட் அந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுக்கலாம். சீமானோடைய திரும்ப வர நீங்க முதல்ல சொன்ன ஒருவேளை ஆர்எஸ்எஸ்னுடைய ஐடியாலஜிக்கல் பார்ட்டால தமிழ்நாட்டில் களமிறங்கி இருக்கிறார் சீமான்ங்கிறதுல எனக்கு ஒரு டவுட் வருது. நீங்க தமிழ்நாட்டில் ஒரு ப்ரோ சோசியல் ஜஸ்டிஸ் கார்டை ஏற்கனவே 2 பிரைம் பார்ட்டிஸ் ஷேர் பண்ணிட்டாங்க, திமுக அதிமுக. இவங்களுக்குள்ளதான் அந்த சண்டை நடந்துட்டு இருக்கு. இதில் அவங்கள வருவாங்க. ஆன்டி சோசியல் ஜஸ்டிஸ் அல்லது ஆன்டி பெரியாருங்கிறத வந்து ஒரேடியாக அக்குமுலேட் செய்கிற இடத்துல பாஜக இருந்தாங்க. இப்போ நீங்க சீமான களமிறக்குறதன் மூலமாக அது ரெண்டா பிரிகிறதுங்கிறது வந்து அவங்களுக்கு கஷ்டம் தானே? இல்ல என்னங்க கஷ்டம்? பாசிபிலிட்டி क्वेश्चन நீங்க வந்து பாஜக புரியுது எலக்டோரலி வந்து பாசிபிள் நீங்க சொல்ற ஐடியாலஜிக்கலி புரியுது. பட் ஒரு ரீகேப் நான் சொல்ல விரும்புறேன். ரஜினி வந்து என்ன பண்றாரு, கட்சி ஆரம்பிக்க போறேன், நாங்க வந்து அவ்வளவுதான், இனிமே அவள்தான், இப்போ இல்லைன்னா எப்பயும் இல்லே கட்சி தொடங்குறேன் அப்படின்ட்டு சும்மா இருந்த தொண்டர்களே பேசுங்க. ஏங்க என்னங்க ரஜினி வாய்ஸ்க்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, கேளுங்க. அவர் வந்து என்ன சொல்றாரு, நான் வந்து கட்சி ஆரம்பிக்க போறேன், பயங்கரமா இறங்குறோம், களம் இறங்குறோம், இப்போ இல்லைன்னா எப்பயும் இல்லை, இந்த மாதிரிலாம் சொல்லி உசுப்பேத்தி ஆரம்பிக்கிறார். ஆரம்பிச்ச உடனே அவருக்கு அட்வைசரா யாரை போடுறாங்க, அர்ஜுனமூர்த்தியை அனுப்பி வைக்கிறாங்க. வச்சாங்களா? வச்சதுக்கு அப்புறம் இடங்கள்ல அர்ஜுனர்கள் உள்ள வந்துடுறாங்க. ஏதாவது ஒரு அர்ஜுனா வருவார். இன்னும் சொல்ல போனா விகடன் வந்து ஒரு பத்தியில வந்து அண்ணாமலை கட்சியில ஒரு கட்சி அரசியல் அப்படின்னு வருவதற்கு முன்னாடி அண்ணாமலை அர்ஜுன் தான் ஒரு பேர் எழுதுறாங்க. அண்ணாமலை அர்ஜுன், அர்ஜுனமூர்த்தி, அர்ஜுன் சம்பத், ஆதவ் அர்ஜுன், நீங்க எத்தனை அர்ஜுன்கள் நீங்க வந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ கம்மிங் பேக், கட்சி ஆரம்பிக்க போறோன்னு ரஜினி சொல்றாரு. சொன்ன உடனே அவங்க எடுத்த முதல் இஷ்யூ வந்து துக்ளக் இஷ்யூல வந்து என்ன எடுக்கிறாங்க, பிள்ளையாரை உடச்சி போட சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்த உடனே பிள்ளையார் அப்படின்னு அவங்க வந்து அடிச்ச மேட்டர் வந்து பெரியார். ஒரு புதுசாக ஆரம்பிக்கிற ஒரு கட்சி எடுப்பில் வந்து நான் வர்றதே வந்து பெரியார் எதிர்ப்பு தான், நான் ஸ்டார்ட் பண்ண போகிற இது அவர் வந்து நதிநீர் இணைப்புக்கு 1 கோடி கொடுப்பேன், பெரியார் சிலை உடைப்பு, பெரியாரை அடிப்பு, பெரியார் கைத்தடி உடைப்பு, இந்த மாதிரி அவங்க ஸ்டார்ட் பண்ணுற அந்த ஊனாவே பெரியார்ட்ட இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கட்சி ஆரம்பிக்கப்படாமல் போச்சு. ரஜினி தப்பிச்சுக்கிட்டாரு, தமிழ்நாடு தப்பிச்சுக்கிடுச்சு. ஆனால் அதே பிளானை இப்போ என்ன பண்ணுறாங்க, ரீபூட் பண்ணுறாங்க. எப்படி ரீபூட்? வேற யாராவது ஒரு புது பிளேயர் வந்து அவரை வந்து ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு பார்த்தா இல்லை, அவர் பெரியார் வந்து எங்களுக்கு கொள்கைக்கான தலைவர்னு விஜய் சொல்லிட்டாரு. சரி, வேற யார் இருக்கா? பெரியார் மேலே நாங்கள் விமர்சனங்களோடு ஏற்கிறோம், ஆணைமுத்தை நாங்கள் ஏற்கிறோம். ஆணைமுத்து வந்து எங்கே எவ்வளோ பெரிய ஆள், பெரியார் அவரளவு வருவாரா? ஆணைமுத்தியே பெரியாரிஸ்ட்டு, ஆணைமுத்தியே பெரியார் வழியில் நின்றவர், பெரியாரோடு ஒற்று போனவர் எல்லாத்துலேயும். இது வந்து எப்படி இருக்குன்னா, நான் வந்து சரி சொல்ல வேண்டாம், இதை ஆடு பகை குட்டி உறவு அந்த கணக்கில் இருக்குது.
இந்த மாதிரி வந்து என்ன பண்றாரு, அவரே வந்து என்ன பண்றாரு, பெரியாரை விமர்சனங்களோடு ஏற்கிறோம், அண்ணாதுரையை பிச்சைக்கார பயல் சொல்றோம், கலைஞர் வந்து இப்படி கிடக்கிறாருன்னு சொல்லுவோம், ஜெயலலிதா வந்து திராவிட சுடுகாட்டில் ஆம்பளைங்க பக்கத்தில் படுத்திருக்காங்கன்ற மாதிரியான கொச்சை சொலவடையில் திராவிட கட்சி தலைவர்களை எல்லாம் திட்டிவிட்டு பேருக்கு ஊறுகாய்க்கு பெரியாரை சப்போர்ட் பண்ணவங்களை வந்து நாங்கள் வந்து அப்ரோச் பண்ணி பார்த்துருக்கேன். அவர் என்ன பண்ணுறார், சரி உங்களுக்கு இப்போ சப்போர்ட் தானே வேணும், இதோ சப்போர்ட் பண்ணுறேன் பாருன்ட்டு பெரியாரை நிராகரிக்கிறேன்னு சொல்கிறார். இது வந்து ஒரு இழை. இன்னொரு இழை என்னன்னா, விஜய் கட்சி ஆரம்பித்து எங்கள்கிட்ட கேட்டால் நானும் என் தம்பிக்கு நான் ஆதரவு சொல்லாமல் இருப்பேனா, என் தம்பிக்கு நானும் ஒரே இதுதான். விஜய் வந்து பிரகடனப்படுத்துவதற்கு முன்னாடி கட்சியோடைய அந்த விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு முன்பு வரை நான் உனக்கு ஆதரவு மருதமல்லின்னு கூவி விஜய்க்கான ஆதரவை கொடுத்து கொண்டிருந்தவர் சீமான். அதை வந்து ஒரு இடது கையால் விஜய் புறம் தள்ளிய பின்னர் அவர் என்ன பண்ணார்னா, நானா தம்பியான்னு பார்த்துருவோம், நோ ப்ரோ ப்ரோன்னு ஏதோ சொல்லி விஜய் மேலே காட்டமான விமர்சனங்கள் வச்சுட்டு, இப்போ என் ஆதரவு நான் ரெடியாக இருக்கு, இந்த ஆதரவை நான் யார்கிட்ட கொடுக்குறது, இப்போ நான் இந்த ஆதரவை இந்த கவுண்டமணி சொல்லுவாப்பில் இது நான் வாங்கியே ஆகணுமே இப்போ ஏதாவதுன்ற மாதிரி, இப்போ இந்த ஆதரவை நான் யாருக்கா கொடுத்தே ஆகணுமே. திமுக கொடுக்க முடியாது, அதிமுக கொடுக்க முடியாது, அதிமுக மறைமுகமாக கொடுத்துக்கலாம், நேரடியாக கொடுக்க முடியாது, விஜய் கொடுக்க முடியாது, காங்கிரஸுக்கு கொடுக்க முடியாது, வேறு யாருக்கு கொடுக்கறது, சரி கொடுப்போம் அண்ணாமலைக்கு, சரி கொடுப்போம் பாஜகவுக்குன்னு சொல்லி பாஜகவை தாண்டி RSS ஆதரவை தான் இப்போ வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. அதற்கு சப்போர்ட்டாக வந்து அண்ணன் சீமான் கருத்தோடு உடன்படுகிறேன், ஒத்துப்போகிறேன், நான் வெளியிடுகிறேன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை இறங்கியிருக்கார். கிட்டத்தட்ட நீங்கள் இதை எப்படி சொல்ல வரீங்கன்னா, சீமான் ரஜினி சந்திப்புக்கு பிறகுதான் பெரியாரை தீவிரமாக எதிர்ப்பது அல்லது கண்டிப்பா RS டிக்ளரேஷன் கண்டிப்பா நீங்க இதுல வந்து இது இன்வால்வ்மெண்ட் இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா இதே தானே ரஜினிகாந்தும் பண்ணாரு கட்சி ஆரம்பிக்கும் போது. கட்சி அந்த முஸ்தீபுகள்லாம் ஈடுபட்டு போது இதே தான் அங்கே பண்ணாங்க. ஸோ அப்போ அந்த பாயிண்ட் வந்து ஒன்று இருக்குது. அண்ட் தென் இந்த டைமிங் வந்து புரியலை. இது என்னென்னா, இது வந்து 2026 எலெக்ஷனுக்கான முன்னோட்டமா இல்லை வேறு என்ன இதுக்கான இது மட்டும் அல்லாமல் ஒட்டுமொத்தமாக பெரியாரை வந்து இன்னும் உள்வாங்கிக்காத ஜெனரேஷன் ஒன்று இருக்குது, பெரியாரை நிராகரிக்கிற ஒரு ஜெனரேஷன் இருக்குது. அவங்க எல்லாரும் தவறியும் கூட அதிமுக திமுக பக்கம் விஜய் பக்கம் போயிடக்கூடாது, விசிகா பக்கம் போயிடக்கூடாதுன்ற ஒரு கிளவர் பிளானில் ஆல்ரெடி இந்த பக்கம் நாங்கள் இருக்கோம், இங்கே வாங்கன்னு கூப்பிட்றதுக்கான ஒரு நைச்சியமான மூவ்மெண்ட்டாக என்னன்னு எனக்கு தெரியல. இல்லை, பெரியாரை விமர்சிக்கிறது மூலமாக பெரியாரை ஒழிக்க முடியாதுங்க. நீங்கள் பெரியாரை பற்றி பேசாமல் இருந்து தான் பெரியாரை ஒழிக்க முடியும். ஒரு ஆள் வந்து பெரியாரை தீவிரமாக எதிர்க்கிறாரு, விமர்சிக்கிறாருன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு தலைமுறை பெரியாரை படிக்க ஆரம்பிக்கும். இல்லை, ஒட்டுமொத்தமாக வந்து சமத்துவம் வந்துருச்சு, பெண் உரிமை வந்துருச்சு, கடவுளின் பேரால் நடக்கக்கூடிய எல்லா மதத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீர்ந்துருச்சுன்னா பெரியார் தேவையில் ஒழிச்சு இல்லாமல் பெரியார இந்த பிரச்சனை எல்லாம் தானாகவே ஒழிஞ்சிடும். நீங்கள் அந்த அளவுக்கு சுருக்குறீங்களே. பகுத்தறிவுன்னு ஒன்று இருக்குல்ல, சுயமரியாதைன்னு ஒன்று இருக்குல்ல. சுயமரியாதையும் பகுத்தறிவு ரெண்டும் தான் ரொம்ப முக்கியமான ஒன்று. கடவுள் மறுப்பு, பெண்ணுரிமை, சமூக நீதி எல்லாம் வந்து அரசியல் இல்லை. குறைந்தபட்சம் ஏதாவது ஒன்றா சொல்கிறேன், நீங்கள் ஏதாவது ஒன்றாவது எடுத்துக்கலாம் இல்லையா. அதற்கான ஸ்கோப் இல்லைன்றதுனால ஆன்டி பெரியார் ஸ்டாண்டுக்கு நகரார். இப்போது கம்மிங் பேக், இது என்னென்னா, பெரியாரிய மேடைகள், அதாவது பிரபாகரனை தூக்கி பிடிப்பதற்கு முன்னாடியே பெரியாரை தூக்கி 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 சுமந்த, பிரபாகரனை ஏற்றுக்கொண்ட பின்னருமே பெரியாரை தூக்கி சுமந்த, பெரியாரை நாங்கள் சைடில் தான் வச்சுருக்கோன்னு சொன்னேன், பெரியாரை எங்களுக்கு வழிகாட்டியே தான் இருக்காரு, ஐயா தான் தலைவர்னு சொல்லலாம், ஆனால் ஐயாவையும் ஒரு தலைவராக சொல்கிறோம் அப்படின்னு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் சொன்னேன். இவ்வளோ காலம் சுமந்த பெரியாரை ஈஸியாக தூக்கி போட்டவர் பிரபாகரனை தூக்கி போடக்கூடிய ஒரு காலம் ஒன்று வரும். அந்த பிரபாகரனை தூக்கி போட்ட காலத்தில் இவர் என்ன சொல்ல போகிறார் அவங்களுடைய தொண்டர்களுக்குன்ற கேள்வி இருக்கு. நீங்கள் ஏதாவது ஒரு வாரம் சொல்லுங்கள், ஒரே வாரம் இல்லை ஒரு 10 நாளில் ஏதாவது ஒரு 10 நாள் நாம் தமிழர்லேருந்து இவர் விலகினார் அப்படின்னு நியூஸ் வராத ஏதாவது ஒரு 10 நாள் சொல்லுங்க. தன்னுடைய பலவீனங்களை மறைக்கிறதுக்காக ஸ்டண்ட் நீங்கள் கண்டிப்பாக நினைக்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, ஊடக ஸ்பேஸ்ல மட்டும் இல்ல, கட்சி கட்டமைப்பு ஸ்பேஸ்லயுமே ஆமாங்க விஜய் கிட்ட தோக்குறாருன்னு இது ஒரு ஸ்டாண்டுக்கு வரீங்க. இல்ல, என்னன்னா, நீங்க ஒரு அதிமுக தோக்கலாம், நீங்க ஒரு திமுக தோக்கலாம், தப்பு இல்ல. திமுக அதிமுக நிறைய வாட்டி தோத்துக்கிட்டேவும் இருந்திருக்கு. அதிமுக திமுக தோத்துக்கிட்டே இருந்திருக்கு, அது வந்து பிரச்சனை கிடையாது. காங்கிரஸ் வந்து தோத்துக்கிட்டே இருந்திருக்கு. காங்கிரஸ்ல இருக்கவங்க விஜயதாரணி வந்து திடீர்னு பாஜக போறாங்க, பாஜகவில் இருக்கிறவங்க திரும்ப இந்த பக்கம் வராங்க. இது வந்து இயல்பு எலக்டோரல் பாலிடிக்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் இது வந்து பொருந்தும். ஆனா நீங்கள் ஏன் இந்த ஒரு பதட்டத்தோடு நீங்கள் வந்து தோக்குறீங்க? இவ்வளோ ஒரு பதட்டம் என்ன உங்களுக்கு? எதை கண்டு நீங்கள் இப்படி பயப்படுறீங்க? யாராவது ஒருத்தர் நான் இன்று கட்சியிலிருந்து விலகுகிறேன், நான் அதை விட்டு போகிறேன், நான் இதை விட்டு போகிறேன் அப்படின்னு யாராவது ஒருத்தர் 10 நாளில் விலகுறாங்க. நீங்கள் உங்களுக்கு ஒரு மீடியா பின்புலத்தோடு இயங்கக்கூடிய அல்லது பொதுவெளியில் இவர் நாம் தமிழனுடைய பிரச்சார பீரங்கி அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு 4-5 பேரை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? உங்களை நீங்கள் பிரபாகரனுக்காக வந்தவங்க ஒரு 90% பேர் வந்திருக்காங்கன்னு இருப்பாங்க இல்லையா? 10% பேராது இவர் பெரியார் பேசுகிறத கேட்டு வந்திருப்பாங்க இல்லையா? பாண்டிச்சேரியினுடைய திராவிடர் கழக மேடைகளில் நான் கேட்டிருக்கேன், சீமான் வந்து
பெரியாரை வந்து எவ்வளோ அழகாக மக்களுக்கு புகுத்தினார், எவ்வளோ அழகாக பேசினார், பண்ணார்ன்றதை வந்து கோவை ராமகிருஷ்ணனை விடவும், கொளத்தூர் மணியை விடவும், கீவீரமணியை விடவும் பெரியாரை எவ்வளோ அழகாக மக்கள்கிட்ட இவர் கொண்டு சென்றார்ன்றதை பார்த்துரு. அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து நீங்கள் கொண்டாடிய ஆளுமையை நீங்கள் முரண்படலாம், நீங்கள் தூக்கி போட்டு மிதிக்க மாட்டீங்கல்ல. எங்கேயாவது வந்து நான் தூக்கி போட்டு கலைஞர்ன்ற ஆச்சா ஊச்சான்னு கலைஞரை கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டுற அதிமுக தலைவரை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இடித்துரைப்பாங்க, திட்டுவாங்க, ஊழல் பண்ணிட்டார், அது பண்ணிட்டாருன்னு பார்த்துருக்கீங்களா? ஜெயலலிதாவை இதே போல் வந்து காட்டுத்தனமாக சீமான் தரத்தில் விமர்சிக்கக்கூடிய அதிமுக தலைவரை பார்த்துருப்பீங்க இல்லை. அப்போ தான் நீங்கள் வந்து நாங்கள் முரண்படுறோன்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்டுக்கு போகும்பொழுது உங்களை நம்பி ஒரு 4 பேர் வருவாங்க. நீங்கள் இந்த மாதிரி தூக்கி போட்டு அடித்ததுக்கப்புறம் யார் வருவா? யாருக்கான அரசியல் பண்ணுறீங்க? அது பாதி பேர் அண்ணாமலை பக்கம் போயிட்டாங்க. மீதி இருக்கிற ஓட்டு யார்? சூப்பராக பேசுகிறீங்கண்ணே, எனக்கு நீங்கள் பேசுகிறது ரொம்ப பிடிக்குதுன்னு சொல்லி யாராவது திமுகவில் இருந்தோ அதிமுகவில் இருந்தோ இல்லை பாஜகவில் இருந்தோ நாம் தமிழரில் வந்து சேருவாங்களா? சரி, இதில் இங்கே இருக்கிறதுக்கு பிரான்ச் ஆஃபீஸாக நீங்கள் மாற்றினதுக்கப்புறம் நான் நேராக மெயின் ஆஃபீஸ்க்கே போகிறேன்னு சொல்லிட்டு யாராவது பாஜக பக்கம் போயிட மாட்டாங்களா? அப்போது கிட்டத்தட்ட ஒரு பொலிட்டிக்கல் சூசைடை நோக்கி சீமான் நகர்ந்துட்டான்னு தோணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, இது பொலிட்டிக்கல் சூசைடு மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா இண்டிவிஜுவல் சூசைடில் அவர் மட்டும் தான் சாவார். மனித வெடி கொண்டு இவரே போய் யாரையா கட்டி பிடிக்கிறார். மாஸ் சூசைடாக இருக்கிறதுக்கான பெரிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுடைய இழப்புங்கிறது உங்களுடைய இழப்புமா மட்டும்தான் பரவாயில்ல. அவர் நம்பி வந்த இத்தனை ஆண்டுகள் அவரோட பயணித்த அத்தனை பேரையும் ஒரு 2-3 விஷயங்களை இதை கம்பைன் பண்ணோம்னா, ஒன்று விஜயனுடைய வருகை பெரிய லெவலில் கண்டிப்பாக பண்ணியிருக்கிறது. அந்த இடத்த தக்க வைக்கிறதுக்கான ஒரு தன்முனைப்பு போராட்டம், அட்டென்ஷன் சீக்கிங் ஒன்று. ரெண்டாவது, கட்சி ரீதியாக கட்சி நிர்வாகிகள் தினந்தோறும் விலகிறாங்கிற செய்தி திரும்ப திரும்ப மேலே வருகிற போது இன்னமும் நான் இங்கே தான் இருக்கேன், என் கண்ட்ரோலில் தான் கட்சி இருக்குது நிரூபிக்கிற யாரும் போயிடாதீங்க, கொஞ்ச நாளைக்கு நம்ம பக்கத்து செய்கிறதுக்கான வாய்ப்பு. நாங்கள் தான் பெரிய கை, நாங்கள் சொன்னால் தமிழ்நாடே அதிரும் பார்த்தீங்களா அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரஜினி தீவிரமாக எதிர்த்துக்கிட்டு இருந்த ரஜினி மாதிரியான ஆட்களை சந்திச்சுட்டு வந்த பிறகு ஒரு மோடி எதிர்ப்பில் ஒரு டோனை கம்மி பண்ணிட்டு பெரியார் எதிர்ப்பை முழுவீச்சாக இறக்கியிருக்காங்க. அப்படிங்கும்போது பொலிட்டிக்கலாகவும் நமக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குன்னு காமிக்கிறாங்களோ நான் நினைக்கிறேன். கரெக்ட். சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு வந்து பாஜக ஒரு ஃபாசிஸ்ட் பார்ட்டி இல்லைன்னு ஒரு சில பேர் பேச ஆரம்பிக்கிறது, அது தவறு இல்லை, அது அவங்களுடைய கருத்தாக இருக்கலாம். ஆனால் அதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் இப்படி ஒரு ஃபாசிசத்தை பார்த்து துண்டான்னு சொல்லிட்டு திடீர்னு பாஜக ஒரு ஃபாசிஸ்ட் பார்ட்டி இல்லைன்னு ஒரு குரூப் சொல்கிறாங்க. இன்னொரு குரூப்பு ரஜினி பார்த்து வந்து ரஜினி டவுன்லேயே பேசுகிறாங்க. இன்னொரு குரூப்பு பாஜகவுக்கு பிடிக்காத தமிழ்தாய் வாழ்க்கை எங்களுக்கும் பிடிக்கல. இது பாருங்களேன், நீங்கள் பெரியார் நிராகரிக்கிறவங்க வந்து நீங்கள் ஏன் வந்து தமிழ்தாய் வாழ்த்து நிராகரிக்க வரைக்கும் போறீங்க? பெரியாருமே தமிழ்தாய் நிராகரித்தவர் தான், பெரியாருமே இது பண்ணவர் தான். பெரியார் என்ன உனக்கு தமிழில் பெருமைன்னு கேட்டவர் தான். அவர் எல்லா விதமான பெருமிதங்களையும் நிராகரிக்கிறார். நம்ம பெரிய எனக்கு ஒரு டவுட் இருக்குங்க, தமிழ்நாடு தனித்தமிழ் தேசியம்னா ஆஃப்கோர்ஸ் இப்போ எனக்கு ஒரு தமிழ்நாடு மேலே ஒரு கனவு இருக்குது, உங்களுக்கு இருக்கும், திமுகவுக்கு இருந்தது, இப்போ இருக்குது, இல்லை அதெல்லாம் வந்து பேசலாம். ஆனால் இவர் தனித்தமிழ்நாடை வந்து பெரியார் எதிர்த்தார், தனித்தமிழ்நாடு கேட்கணும்னா பெரியாரிஸ்டாக இருந்தால் அவன் தனித்தமிழ்நாடு கேட்க மாட்டான், இப்படிலாம் சொல்கிறார். ஆனால் இவர் தூக்கி கொண்டாடுற ஆட்கள் பாருங்கள். பெருந்தலைவர் காமராஜர் ஒரு தேசியவாதி, ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஒரு தேசியவாதி, இன்னும் வேறு யாருங்க இருக்கா? அவர் எல்லாமே எடுங்க, அவர் பெரியாருக்கு எதிராக இவர் தூக்கி கொண்டாடுற எல்லாருமே வந்து பாரதியார், பெரும்பாட்டன் பாரதியார், வெறும் பாரதி இல்லை, பெரும்பாட்டன் பாரதியார் எல்லாருமே வந்து ப்ரோ இண்டியன் நேஷனலிஸ்ட். அப்போது உன் தனித்தமிழ்நாடு தான் வேணும்னு அண்ணாவை விட தீர்மானமாக இருந்த பெரியார் வந்து உங்களுக்கு இணை எதிரி. ஆனால் நாங்கள் வந்து எதுவாக இருந்தால் என்ன, எங்கே போனால் என்ன, அதுவும் இந்தியாவுக்குள்ளே தானே இருக்குது, தமிழ்நாட்டிலேருந்து இது பிச்சுக்கிட்டு போனால் என்ன அப்படின்னு சொல்லி ப்ரோ இண்டியனாகவே செயல்பட்ட எல்லாருமே வந்து உங்களுக்கு வந்து வழிகாட்டி அவங்க என்ன அந்த லாஜிக்கே இடிக்குது. அப்போது உங்களுடைய பெரியாரிச பேச்சும் எடுபடலை, ப்ரோ இந்தியன் பேச்சும் எடுபடலை. இதில் என்ன ஐடியா, என்ன மேட்டர்னா, இல்லை அவர் பேசின ஒரு காணொலி நம்ம பார்க்க நேரிட்டு. அதில் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பிரபாகரனை நான் சந்தித்தேன், அதிலலாம் வந்து எனக்கு டிஸ்கிரிபன்சி இல்லைங்க, அவர் உண்மையில் பார்த்தாரா அந்த கிண்டலுக்குள்ளே போல அவர் பார்த்தார். அது வந்து ஷுவர் ஷாட், எனக்கும் தெரியும், ஊருக்கும் தெரியும், பார்த்தப்ப பிரபாகரன் இவர்கிட்ட ஒன்று சொன்னார்னு சொல்லி ஒன்று சொல்கிறார். பெரியார் வழி வந்தவர்கள் நாங்கள், அண்ணா வழி வந்தவர்கள் நாங்கள் அவங்களுடைய மான தமிழ் பிள்ளைகள்னு பிரபாகரன் என்னிடம் சொன்னார்னு மேடையில் சொல்கிறார். அப்போது பிரபாகரன் கொண்டாடிய ஒரு தலைவரை நீங்கள் தூக்கி போடுறீங்க, பிரபாகரன் கொண்டாடிய தலைவரை நீங்கள் தூக்கி போடுறீங்க. சரி, ஒரு தலைவர் பிச்சைக்கார பையன் சொல்லிட்டீங்க, பிரபாகரன் கொண்டாடிய மானத்தை, அப்போது 2 தான். ஒன்று பிரபாகரன் உங்கள்கிட்ட அப்படி சொல்லவே இல்லை, நீங்கள் பார்த்துருப்பீங்க, வேறு ஏதாவது பேசியிருப்பீங்க, ஆனால் பிரபாகரன் உங்கள்கிட்ட அப்படி சொல்லவே இல்லை. இல்லை பிரபாகரன் கொண்டாடிய தலைவரே தூக்கி போட்ட உங்களுக்கு பொட்டு அம்மான்லாம் என்னுடைய
பீப்க்கு சமானம் அப்படின்னு வந்த ஒரு ஆடியோ வந்த மாதிரி பிரபாகரனை நோக்கி இந்த வசை வராதுன்றதுக்கான சாத்தியக்கூறு என்ன? ஒன்று, இது சீமானோட கேள்வியாகவோ சீமானோட அரசியலாக மட்டும் பார்க்கல. சில பெரியாரிஸ்டுகளுக்கு ஒரு சுகம் இருக்கிறது. என்ன, நீங்கள் என்ன வேணால் பேசலாம், திமுகவை திட்டுறீங்கன்னா நல்லா திட்ட விட்டு, இருந்தாலும் அவர் கொள்கையில் வந்து அவர் பெரியாரை ஏற்றுக்கொண்டார், அவர் வந்து பெருந்தலைவர் பிரபாகரனை ஏற்றுக்கொண்டார்ன்றதுக்காக அண்ணாதுரையை, அறிஞர் அண்ணாவை வந்து பழிக்கும்போது வாய்ப்பொத்தி மௌனியாக இருந்த அத்தனை பெரியாரிஸ்டுகளுக்கும் இப்போ உங்களுக்கு சுடுதா அப்படின்ற கேள்வி வந்து தமிழக மக்கள் கேட்பாங்க. நீங்கள் சொன்னதில் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து எந்த கொள்கை பிடிப்பும் இல்லாமல் தலைவர்களை வரலாற்றிலிருந்து நிராகரிக்கிற போக்கில் சீமான் ஒரு நாள் நீங்கள் நம்புகிற பிரபாகரனை நிராகரிப்பார், அப்போது உங்களுக்கு வரலாறு என்ன, தலைவர்கள்லாம் என்னன்னு புரியும்னு சொல்லியிருக்கீங்க. பார்க்கலாம். இல்லை, எனக்கு இன்னும் ஒன்று சொல்லிடுங்க, நீங்கள் கன்க்ளூட் பண்ணி ஓட நினைக்க வேண்டாம். இப்போ இதுதான் ஸ்டாண்டுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து பொலிட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸில், சீட் ஷேரிங்கில் இவங்க வந்து எல்லாத்துலேயும் இது வரைக்கும் தனியாக தான் கண்டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு நேர்மை இருக்குங்க, நாம் தமிழர்கிட்ட ஒரு நேர்மை இருக்குது. நான் எப்பொழுதும் திமுகவோடும் அதிமுகவோடும் கூட்டணி இல்லைன்னு சொன்னிருந்தார், நேரடியாக இல்லை. இப்போது இந்த ஸ்டாண்டை டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் பாஜக, அதிமுக, நாம் தமிழர் இந்த கூட்டணிக்கான சாத்தியக்கூறு இருக்கா, அந்த ஸ்பேஸ் இருக்கா, இல்லை இப்படி சொன்னதுக்கப்புறம் இவர் இப்படி சொல்லிட்டவரை நாங்கள் எப்படி சேர்க்கறதுன்ற தயக்கங்களை அவர் மனதில் வச்சிருக்கக்கூடிய கட்சிகள் காட்டுமா? பாஜகவுக்கு நாம் தமிழரோடு இணைவதற்கோ நாம் தமிழர் பாஜகவோடு இணைவதற்கோ தயக்கம் இருக்கும்னு எனக்கு தோணல. பெரியாரை எதிர்த்து விட்டு திராவிடத்தை ஒழிப்போங்கிறப்பல அதிமுகவுக்கு ஒரு சிக்கல் இருக்கு, பேர்ல திராவிடம் வச்சிருக்காங்க. அவங்க இப்போ வரைக்கும் சீமானுடைய பேச்சுக்கு இல்லை இருக்காங்க, திராவிடத்தை தானே ஒழிப்போம், அதுல அதிமுக என்ன சிக்கல் சொல்றேன். சீமானுடைய பேச்சுக்கு அதிமுக தலைமையகம் இப்போது வரை எந்த கண்டனத்தையும் தெரிவிக்காத போது அதிமுக, பாஜக, நாம் தமிழர் பெரியாரை எதிர்க்கிற திராவிடத்தை ஒழிக்கிற ஒரு கூட்டணிக்கு அதிமுகவே தலைமை ஏற்கிற ஒரு காட்சியும் நம்ம பார்ப்போம்னு தான் எனக்கு தோணுது. ஸோ ஏடிஎம்கே, பிஜேபி, நாம் தமிழர் நேரடியாகவோ இல்லை மறைமுகமான ஒரு கூட்டணி இருப்பாங்கன்னு தோணுது. பார்ப்போம் எப்படி இருக்கு. நன்றி.